சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன். வணக்கம். இன்றைக்கி நம்ம திருச்சியில் அடுத்ததாக வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம். அதாவது ஸ்ரீரங்கம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு இவ்வளோ பெரிய புகழும் பேரும் வந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பேசிக்காக பொதுவாக இப்போ ஒரு நார்மலான எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன ஸ்ரீரங்கத்தை பற்றி அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தா கோபுரம் வந்து ரொம்ப ஹைட்டான கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தா அந்த இலங்கையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா இலங்கையே தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸானது ஸ்ரீரங்கத்தில். உயரமான கோபுரம் இருக்கிறதுலையே அதை பற்றி. ஆனால் அதோட உண்மையான வரலாறு அப்படின்னா, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தர்மவர்ம சோழன் அப்படிங்கிறவர் இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு கோயில் கட்டிருக்கார். அதாவது காவேரியை ஒட்டி. ஆனால் ஒரு சமயத்தில் காவேரியில் வெள்ளம் வந்தபோது இந்த கோயில் வந்து முழுசாக மூடிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு அந்த கோயிலை தேடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த புதஞ்சு போச்சுல்ல, அந்த கோயிலை தேடி இருக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஒரு கிளி வந்து அந்த இடத்துல உட்காந்து சொன்னதாகவும், அதாவது அந்த கிளி வந்து இந்த இடத்துல கோயில் உள்ள அடியில் புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணனால ஒரு சோழ மன்னன் வந்து அந்த கோயிலை வந்து நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. அந்த மன்னர் பேர் வந்து கிளிச்சோழன் அப்படிங்கிற மாதிரியும் பின்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் கேள்விப்பட்டோம். 5000 வருஷ பழமையான இந்த கோயில் பார்த்திங்கன்னா சோழர்கள், பாண்டியர்கள், இந்த ஹொய்சலர்கள்னு சொல்லுவாங்க, அப்புறம் விஜயநகர பேரரசர்கள் அப்படின்னு பல அரச வம்சத்தால் வந்து இது அதாவது பராமரிப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து சுல்தான் இருக்கார்ல, டில்லி சுல்தான் சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த கோயிலை பிடுங்கிட்டாங்க. அதாவது இந்த பரப்பளவுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயில் தான் பெருசு. பெரிய விஷ்ணு கோயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இதோட உயரம் பார்த்திங்கன்னா 1987ஆம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 236 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. ராஜகோபுரம், அதாவது இந்த பெரிய ராஜகோபுரம் இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப உயரமான கோபுரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1000 தூண் மண்டபம் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இப்போது 1000 கால் மண்டபம் அப்படி அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவ்வளோ நேர்கோட்டில் எப்படி அந்த காலத்தில் இதை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த வந்தீங்கன்னா அந்த இதோட வடிவமைப்பு திறன்லாம் பாருங்களேன். இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் முற்றிலும் அதே மாதிரி பெரிய பரப்பளவு கொண்ட கோவில் இதுதான். இந்த மாதிரி பரப்பளவு எங்கேயுமே இருக்காது. எவ்வளோ பெரிய கோவில் தெரியுமா? உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக, மனசு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக வரலாம். எப்போவுமே இந்த கோவில் கூட்டம் இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது. 21 கோபுரம் இருக்குங்க, 1 2 இல்லை. இந்த கோவிலை சுற்றி 21 கோபுரம் இருக்குது. அது போக ஒரு பெரிய ராஜகோபுரம் இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, அங்கேருந்து பார்த்தா தான் இலங்கை தெரியும் அப்படின்னு. இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. உண்மையாகவே அந்த காலத்துலலாம் எப்பேற்பட்ட இன்ஜினியர் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களோட திறமையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் நம்ம காப்பாற்றுது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட திருச்சி பயணம் இனிதே முடிவடைஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவை இனிமேல் எப்பவும் கொடுக்கணும்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர மழை, பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்ப அனுபவத்தை கொடுத்தது இந்த பயணம். திருச்சி ஒரு புனித பயணம், ஒரு அற்புதமான பயணம். மறக்கவே முடியாத நினைவுகள் திருச்சியில் இருக்குது.